வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெக்சர்ஸில் இருக்கோம். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் லெக்சர்ஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேஸ்ட்டே கிடையாது. இது வந்து இது டாப்பிக்ல இல்லையே, இந்த மாதிரி சிலபஸில் இல்லையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சிலபஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஃப்யூச்சர் லெக்சர் டாபிக்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னையோட வாசகம் வந்து காட் இஸ் வாட்சிங். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு சொல்கிறோன்னா, அப்போ தான் நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். யாருமே நம்மளை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. தவறோ தப்போ அதனால தண்டனைகள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஓகே, தெய்வம் நின்று கொள்ளும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கும் பைனரி நம்பர் சிஸ்டம்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ வந்து என்னன்னா, சில டெசிமல் நம்பர்ஸ் எடுத்துட்டு அதை எப்படி பைனரியா மாற்றலாம், பைனரி நம்பரை எப்படி டெசிமலாக பார்க்கலாம் மாற்றலாங்கிறதுக்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாமல் சிம்பிளாக இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பவர்ஸ் ஆஃப் டூ, இந்த டாபிக் என்னன்னா வந்து பவர்ஸ் ஆஃப் டூ, இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி பைனரியில் எழுதுறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பவர்ஸ் ஆஃப் டூன்னு என்ன அர்த்தம்? 2, அப்புறம் 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? 2 பவர் 6, இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம். இப்போ 2 பவர் 1 எவ்வளோ? 2 தான். 2 பவர் 2 எவ்வளோ? 2 2s are 4. 2 பவர் 3 எவ்வளோ இருக்கும்? 8. 2 பவர் 4 16. 2 பவர் 5 32. 2 பவர் 6 64. இனிமேல் நிறையா போகிறது, நம்மளுக்கு எல்லாத்தையும் எழுதணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் 2 பவர்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 பவர் 7 அப்படின்னா என்ன இருக்கும்? 128. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி மெமரைஸ் பண்ணுறது? பார்த்துட்டே இருங்க. இப்போ எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்லைடு அப்படியே வச்சுட்டு கண்ணை அப்படியே பார்க்கும், இப்படியே பார்த்துட்டு இருங்க. 2 பவர் 1 2 பவர் 2 சொல்லி பாருங்க. இப்படி மறைச்சிண்டு, இதை மறைச்சிண்டு என்னவா இருக்கும், இப்படி மறைச்சிண்டு என்னவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் டெக்னிக்ஸ். அதுதான், வேறு வழியில் திருப்பி திருப்பி படிக்கணும், திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, 2 பவர் 3ன்னு போட்டு பாருங்க, ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் இப்படிதான் மெத்தட். ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்னென்ன டாப்பிக்கு, இப்போ வந்து 16 இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 16ங்கிறது என்ன? ஒரு டெசிமல் நம்பர். இதை பைனரியில் எழுதணும். இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கொஸ்டின். அதுக்கான விடையை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சிம்பிள். 16க்கு எழுத தெரியாது இல்லையா உங்களுக்கு? 16ங்கிறது 2 பவர் 4ன்னு தெரியுமா? தெரியும் உங்களுக்கு, ஏன்னா இப்போ பார்த்துட்டோமே. ஓகே, 16ங்கிறது 2 பவர் 4ன்னு தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி 2ஓட பவர்ஸில் வர நம்பருக்குலாம் என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு 1 போட்டுருங்க. எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒரு 1 போட்டுக்கணும். இது 2 பவர் 4 தானே, அப்படின்னா வந்து 4 zeros போட்டுருங்க இந்த 1க்கு பக்கத்தில். 1 2 3 4. இதுதான் வந்து பைனரி நம்பர். 1 0 0 0 0. 1 followed by 4 zeros. ஏன் 4 zeros போட்டோம்? 16ங்கிறது 2 பவர் 4, அதனால. இப்போ 32 இருக்கு. 32 வந்து பைனரியில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 32ங்கிறது என்ன? 2 பவர் 5. அப்படின்னா என்ன எழுதணும்? 1 போட்டுட்டு 5 zeros போடணும். 0 0 0 0 0 base 2. அவ்வளோதான். இதுதான் வந்து 32ஓட பைனரி. இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக வரும். 4 இருக்கு. 4க்கு பைனரி எழுத தெரியாது உங்களுக்கு. 4ங்கிறது என்ன? 2 பவர் 2. அப்படின்னா 1 போட்டுட்டு 2 zeros. ஓகேயா? 8க்கு தெரியாது. யார்? திவ்யா சொல்லுங்க பார்க்கலாம். 8 வந்து பைனரியில் எப்படி எழுதலாம்? தெரியாதா? 8ங்கிறது என்ன? 2 பவர் 3 தான். அப்படின்னா 1 followed by 3 zeros. புரியுதா? 2 பவர் 6 சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 1 followed by 6 zeros. கரெக்ட், 6 zeros. 128க்கு சொல்லுங்க. 1 followed by 7 zeros. 1 2 3 4 5 6 7. சூப்பர். 2 பவர் 1 வந்து 2. 2க்கு வந்து 1 0. 1 followed by 1 0. ஸோ இந்த 2க்கெல்லாம் வந்து 1 followed by 1 0லாம் எழுத தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள் தானே. இது வந்து நீங்கள் டப்பா அடிச்சிடலாம். 2னாக்க 1 0, 2னாக்க 1 0, 2னாக்க 1 0,
2ங்கிறது வந்து 10 பேஸ் 2. 2ங்கிறது வந்து டெசிமல். இந்த 10ங்கிறது பைனரி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து எழுதுறது எல்லாமே பைனரி நம்பர்ஸ். ஓகே, எல்லாமே பைனரி நம்பர்ஸ். ஸோ ஈஸியாக தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.